உத்தமத்தை பற்றிய போதனை. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 25:21. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். இன்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உத்தமத்தை பற்றி பேசி நம்மை அந்த உத்தமர் ஆக்குவாராக. அதான் முக்கியம். பேசுறதெல்லாம் முக்கியம். நம்ம என்ன செய்யணும்? உத்தமர்கள் ஆகணும். சங்கீத உன்னத பாட்டில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, கண்ணீர்கள் மறுமனையாட்டிகள் 60 பேர். அந்த வசனத்தை பாருங்கயா. கண்ணீர்களுக்கு பிரசங்கி 7:28 கொஞ்சம் வாசிங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. பாத்தீங்களா? மனம் ஒன்றை தேடுது. 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை காணவில்லைன்னா பரிசுத்தம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. பாத்தீங்களா? கன்னியர்களுக்கு தொகை கிடையாது. இயேசுவின் நாமத்தை தரிச்சிட்டு கிறிஸ்தவர்கள் கூட்டத்துக்கு கணக்கு இல்லை. ஆனா உத்தமி யாரு? ஒருத்தி தான். ஏன்னா சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவை பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உத்தமி யாரு? கன்னியர்களுக்கு தொகை இல்லை. மறுமனையாட்டிகள் எத்தனை? ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர். 60, 80. அப்ப கன்னியருக்கு என்ன இல்லை. ஆனா என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதனால நம்ம யாரா இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். ஒரு அருமையான சகோதரன், அவர்கிட்ட கொஞ்சம் பண காரியங்கள் இருக்கிறது. நான் சொன்னேன், பிரதர் அந்த பணம் வந்த உடனே நீங்கள் வாங்கிருங்க அப்படின்னேன். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது ஒன்று சொன்னேன், பணத்தை கையில் வச்ச உடனே அது பனிக்கட்டி உருகிரும் அப்படின்னா. பணம் என்பது என்னது? பனிக்கட்டியை கையில் வச்சா நிச்சயம் உருகிரும். உடனே வாங்கலைன்னா பணம் என்ன செய்யாது, அதை அவன் பாட்டு தின்றுவான் அப்படின்ட்டேன். அப்படித்தானே? அப்போ உத்தமமாக இருக்கணும். சரி, இப்போ ஒரு 2 பாயிண்ட் இது ஆவியானவர் தெளிவாக எனக்கு சொன்னதுனால தான் நான் இதை எழுதுறேன். 17ஆம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். என்ன 99 வயசுல கர்த்தர் சொல்றாரு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படிங்கிறார். எத்தனை வயசுல? 99 வயசு. இதை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். கர்த்தர் அவனை பார்த்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய், உத்தமனாயிரு என்றார். இங்கே கவனித்தால் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உத்தமனாய் இருக்க வேண்டும். இப்போ நீங்க கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 75. எத்தனை வயசு? 75 வயசு. ஆனா இப்ப சொல்றது எத்தனை வயசு? 99. என்னது? 99 வயசு. அப்ப 99 என்னது? இப்ப இதுக்கு இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷம்? 24 வருஷம். 75 24 பெருக்குனா எத்தனை? கூட்டுனா 99. இந்த 24 வயசுல என்ன நடந்தது? ஏதான் நீங்க கவனிக்கணும். ஏன் 99 வயசுல அப்படி சொல்லுகிறார் பாருங்க. இங்க 24 வருடங்கள் கழிந்து விட்டது. இப்பொழுது வயது அவனுக்கு 99. கவனிக்கீங்களா? இப்போ நீங்க பைபிள் என்ன இதெல்லாம் அடிக்கடி நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கிடையில் அவன் வாக்குத்தத்த தேசத்துல அங்கங்கே போயிட்டே இருப்பான். பெத்தேலுக்கு வருவான், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுவான். வாக்குத்தத்த தேசத்துல அங்கங்க நடந்துகிட்டே இருக்கிறான். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த கானான் தேசத்துல பஞ்சம் வந்ததுனால இப்ப இவன் எங்க போறான்? எய்த்துக்கு போறான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அவனை அழைச்சது எதுக்கு? கானான் தேசத்துல இருக்க. ஆனா இவன் பஞ்சத்துல எங்க போறான்? எய்த்துக்கு போறான். கர்த்தர் சொன்னாரு எனக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் வந்து எங்கேயாவது விபத்துக்குள்ளாயிரும். ஆகும்போது என்ன நடக்குனாக்க இவன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எது தெரியாது. பிளேன் தெரியலைன்னா எங்கேயோ விழுந்துட்டுன்னு அர்த்தம். அதாவது அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்கே போகுது வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெயின் எங்கே போகுதுங்கிறத என்ன பார்க்கலாம்? செல்லில் பார்க்கலாம். எங்கே வந்திருக்கு எங்கே போயிருக்குங்கிறத என்ன செய்யலாம்? பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன செய்யுது? வளர்ந்து விட்டது.
ஆனால் திடீர்னு அவங்க கண்ணுக்கு மறைஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு ஆபத்து நினைச்சிருக்கிறது நடந்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அவனை எங்கே கொண்டு வந்தார்? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ ஆளை காணலை, எங்கே போயிட்டான்? எய்த்துக்கு போயிட்டான். பொதுவாகவே சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றாச்சுன்னா எங்கேயும் போக முடியாது. சொல்லுவாங்க, இவன் கண்ட இடத்துக்குலாம் அலையுதாயா, அவனுக்கு ஒன்றை கெட்டி போட்டால் சரியாக இருக்கும். சிலது என்னச்சுனாக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்போ ஜாலியாக சுற்றுவோம். புரியுதா? 2 பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க. அதுக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுப்பார். இவன் எங்கேயும் நிற்க முடியாது. உண்மைதானா? சரியா தப்பா? எங்கேயும் நிற்க முடியாது, போக முடியாது. ஏன்னா பிள்ளை விடாது. இது ஒரு உண்மை. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே போயிட்டாங்க? ஐயா, வேதம் பெரிய புதை பொருள், பெரிய ஆழத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது. 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது எகிப்து தேசத்துக்கு வந்தாச்சு. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தினுடைய ராஜாவுடைய குணம் என்னது? பெண் அழகா இருந்தான்னா யாரை கொண்டுருவான்? புருஷனை கொன்னுட்டு தூக்கிடுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், இதைத்தான் இந்த மெதடை யாரை பின்பற்றினா? தாவீது செய்தான். புறஜாதியுடைய மார்க்கத்தை நினைச்சக்கூடாது. இன்னைக்கு நடக்கத்தானே செய்யுது. ரொம்ப அதிசயமா, மனுஷன் குரங்குலேருந்து வரலையா, மனுஷன் தான் வந்தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க புருஷனை கொன்னுட்டு தூக்குதவா எத்தனை பேர் இருக்கா? நிறைய நடக்கு. அவன் வேலைக்கு போவ, இவா டியூட்டி நடக்கும் வேற. புரியுதா? பிற கடைசியில் 2 பேரும் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்ல யாரை கொண்டு போடுவா? புருஷனுக்கு பாய்சனை ஊற்றி கொடுத்துருவா. நடக்கலையா ஐயா? இதைத்தான் யார் பின்பற்றினா? தாவீதும் பின்பற்றினான். ஆனால் இப்போதான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஆதியாகமம், அதாவது இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அப்படித்தானே? 12ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாசிங்க. 8 இருக்கிறது. 8 கடைசி வரை இருக்கிறது. வாசிங்க. அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இப்ப தெற்கே என்ன செய்தான்? பிரயாணம் பண்ணிட்டு போய் எங்க போயிட்டான் சொல்லுங்க? எகிப்துக்கு போயிட்டான். எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே இவா சகோதரின்னு சொன்ன உடனே அவளும் என்ன செஞ்சிட்டா? சகோதரின்னு சொல்லிட்டா. சகோதரின்னு சொன்னது வினையாக முடிந்தது. சிலர் கொடுக்குற பொய் உன்னைய காப்பாற்றாது, உன்னைய மாட்டி விட்டுரும். பொய் ஒரு நாள் என்ன செய்யாது? நம்ம சொல்ற பொய் என்ன செய்யும்? அது பிரச்சனையை உண்டாக்கி விடும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஐயா. பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாருங்க 15 வாசிங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை போராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அடுத்தால பாருங்க, அடுத்தால 17 வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால். இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது அதாவது பைபிள் கற்றுக்கொள்ளணும். நானும் கற்றுக்கொள்ளுகிற விருப்பம் இருக்கிறதுனால தான் நிறைய ரகசியங்களே எனக்கு சொல்லி கொடுக்கிறார். இல்ல பாருங்க, அவ அழகுள்ளவளா இருந்தா. அழகுள்ளவளா இருந்த உடனே அவளை பார்வோன் எடுத்துக்கிட்டான். அவள் நிமித்தம் இவனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறான்? ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரி எல்லாம் கொடுக்குறான். இப்ப அவள் நிமித்தம் சாராள் நிமித்தம் பார்வோன் கொடுத்தது என்னது? இதெல்லாம் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க, அவள் நிமித்தம் பார்வோன் அவனுடைய வீட்டையும் மகாவாதையால் வாதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கற்றுக்கொள்கிறேன் பாருங்க. அவள் நிமித்தம் அவளுக்கு என்ன கிடைக்குது? ஆனா கர்த்தர் அவள் நிமித்தம் வாதையை கொடுத்தார். நம்ம ஆண்டவருக்கு தெரியுதா ஐயா? இல்லைன்னா பிரச்சனையாயிரும். நான் எதுக்கு சொல்றேன்னாக்க, இவள் வாக்குத்தத்த சந்ததி, இவளை யாரும் தொடக்கூடாது, இவளை யாரும் நினைக்கக்கூடாது. நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை யாரும் டச் பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உணர்வு இருக்கணும். நான் பாரத்தோட பேசுறேன். நாமெல்லாம் வாக்குத்தத்த சந்ததி, யாரும் நினைக்கக்கூடாது, கை வைக்க கூடாது. எவனாலும் பாஸ்டர்மார் வாமா உனக்கு ஜெபம் பண்ணுவோம்னா கை வைக்க கூடாத, அவன் கெடுத்துருவாங்க. ஆமா, இதெல்லாம் அங்கே இல்லையா? இன்னும் நடைமுறையை சொல்றேன். எவனாச்சும் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண போவாத. கேடுகாரன் இருக்கவன்லாம் யாரு?
அவ்வளோ அசிங்கம் பிடிச்சவனுங்க. ஏன்னா அழைப்பு இல்லாதவன் தான் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கான். அழைக்கப்பட்டவனே திண்டாட்டிட்டு கிடக்கிறான். எவனாலும் சிவமண்ணை கூப்பிட்டா தலையை கொண்டு உள்ளே கொடுத்துட்டு இருக்காத. ஆமாம், எதுக்கு அவங்கள்ட்ட கொண்டு தலையை கொடுக்குன்னு கேட்க. அவட்ட கொண்டு தலையை கொடுக்க, அவட்ட இருக்க பேய் நமக்கு இறங்குவா. கவனம். வாக்குத்தத்த சந்ததி எவனும் நினைச்சக்கூடாது, நம்மை தொடக்கூடாது. இதில் யார் கவனமா இருக்கிறா? கர்த்தர் கவனமா இருக்கிறார். ஆனால் புரிச்சவங்க கூட கவனமா இல்லையா? எவ்வளோ தந்திரம் பாருங்க. இவனை காப்பாற்றதுக்காண்டி அவன் மானத்தை வைக்கணுமா? அதுதானே அர்த்தம். பச்சையா சொன்னா என்னது சொல்லுங்க. உண்டா இல்லையா? எத்தனை இடத்துல வெளிநாடுகளில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவன் கடன் வாங்கிட்டு மனைவியும் பிள்ளையும் விட்டுருவாயா. எத்தனை பேர் கவனிக்க? இதெல்லாம் நான் ஓப்பனாக பேச வருமல்ல, இதெல்லாம் சரித்திர உண்மை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சினாக்க வேலைக்காரங்களும் கர்த்தர் அவள் நிமித்தம் என்ன செய்தார்? அவனை வாதிச்சார். அப்போ தான் என்னடா பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கடைசியில் தெரிஞ்சு போச்சு இவா யாரு மனைவின்னு சொல்லிட்டு என்னமோ முக்காடுக்கா. அதெல்லாம் பிறகு நம்ம பிரசங்கத்துக்கு ஏற்றதல்ல. இது இப்போ நமக்கு தேவையில்லை. நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், ரொம்ப நாளாக கேள்வி, இந்த ஆகார் இவனுக்கு எங்கேருந்து வந்தான்? கேள்வி சரிதானே ஐயா? அந்த கேள்விக்கு விட எங்கே இருக்கு? எகிப்திலே அவனுக்கு வேலைக்காரிகளையும் கொடுத்தவா தான் யாரு? அந்த வேலைக்காரியில் ஒருத்தி தான் யாரு? ஆகார். சரியா தப்பா? இந்த 75வது வயசுல அங்கே யார் வர்றா? வேலைக்காரி ஆகாரா வர்றா. கவனிக்கீங்களா? இந்த இப்போதான் கவனமாக செய்தியை கேட்கணும். எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரும். பாருங்க, 75 வயசுல கூட்டிட்டு வந்தான். யார? வேலைக்கு தான் கூப்பிட்டு வந்தான். சரியா தப்பா? ஏன்னா இவனுக்கு வேலைக்காரி எங்கிருந்து கிடைக்குது? ஏன்னா பைபிள் சொல்லுது வேலைக்காரிகளையும் கொடுத்தா அதில் ஒரு ஆள் தான் ஆகாருங்கிறதுல நிச்சயம். அதில் சந்தேகம் இல்லையே. என்னாச்சு? 10 வருஷமாக இருக்காப்புல சாத்தான் வந்து சாராளுக்குள்ளே போட்டு விட்டான். பாருங்களேன், சாத்தான் என்னைக்குமே ஏதாயிலும் ஒரு காரணம் காட்டி பாஞ்சு வைப்பான். இது அந்த ஆதியாகமம் 3 அவனுடைய ட்ரைனிங். ஏதாயிலும் ஒரு காரணம் காட்டி சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? இது அவனுடைய தந்திரம். அவன் ஒவ்வொரு முறையும் ஏதாயிலும் ஒரு காரணம் காட்டுவான். சரிதானா? அங்கே பழத்தை காமிச்சான். ஆகானுக்கு எதை காமிக்கிறான்? பொன் பாலத்தை காமிக்கான். யூதாஸுக்கு 30 வெள்ளி காசு. ஏற்கனவே டப்பாவில் நிறைய பணம் போட்டிருக்கான். ஆனால் 30 பாருங்க. என்னதான் சேலை இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு ஒரு சேலையை வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். மனசை மாற்றணும். எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லாத, கற்றுக்கொள்ளணும். நமக்கு இருக்கிறது போன வாரம் கேட்டவன், பலவானை பிடிக்கிறவனை காட்டிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும். மனசை அடக்கணும். மனசை என்ன செய்யணும்? அடக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? மைண்டை என்ன செய்யணும்? போதும்மா, நமக்கு இருக்குது என்ன செய்யுது? போதும். இப்போ சாராள்கிட்ட சாத்தான் என்ன சொல்லி கொடுக்குறான்? நல்லா கவனிக்கணும். என்ன நீங்கள் ஆதியாகமம் இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரம் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்ப சாத்தான் எப்படி டச் பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, அந்த வேலைக்காரி இருக்கால 10 வருஷம் இருக்கா, அவ வேலைக்காரி மாத்திரம் கிடையாது, ஒரு பொம்பளை. ஐயா நான் இன்னொன்று சொல்றேன், வேலைக்காரியா இருந்தாலும் அவ அழகா தான் இருப்பா. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, நீ அவளை நான் உனக்கு தர்றேன், இவன் சொல்றது என்னன்னு கேட்டாக்க, அவளால என் வீடு கட்டப்படட்டும். புரியுதா புரியலையா? அவளால. இங்க தான் கவனிக்கணும். அவ சாத்தான் எப்படி ஏமாத்துறான்னா, இந்த ஆகாரம் வச்சு அவ பெற்றெடுக்கிற பிள்ளைய வச்சு யார் வீடு கட்டப்படும்? நான் சொல்றையா, தப்பு. அது கட்டப்படாது. கர்த்தர் சொன்னார், உனக்கு பிறக்கிற பிள்ளை தான். ஏன்னா சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இதை வச்சு வீடு கட்டப்படாது. காரணம் வேதம் சொல்கிறது, அவள் கற்பமான உடனே தன் நாச்சியாரை என்ன செய்தாள்? அற்பமாய் எண்ணினாள். தவறு பண்ணாத நாச்சியாரை என்ன செய்தாள்?
அற்பமாக எண்ணினாள். அவ விரட்டிட்டா. அப்புறம் கர்த்தர் சொல்லி தூதனை வந்து சேர்த்து விட்டான். அப்புறம் பிள்ளை பிறந்த பிறகும் இந்த இஸ்ரவேலை ஒரு சுதந்திரவாளியாக எடுத்தாலும் அவன் இஸ்ரவேல் ஆகார் கூட தான் சேருவான். இருக்கா இல்லையா? ஆதியாகமம் 21 அது இருக்குது. 21 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதாவது அந்த 21 அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேலை யாரோட சேர்ந்து போறான்? இவளையும் பிள்ளையும் துரத்தினார், தூக்கிட்டு போயிட்டாவளை. எதுக்காக நான் சொல்லன்னு கேட்டால், நீ தவறான முறையில் வீடை கட்ட நினைக்காத, நடக்காது. அப்ப சாத்தான் எங்க கை வைக்கிறான்? சாராளுடைய மைண்ட்ல கை வைக்கிறான். சாராளை கொண்டு யாரை சம்மதிக்க வைக்கிறான்? ஆபிரகாம் வந்து அவளுக்கு செவி கொடுத்தாள். கொடுத்ததுனால தவறு நடந்தது. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? சரி, அதை விடுங்க ஐயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தப்பாக பண்ணும். அவன் சொன்னதை கேட்டு, இவா சொன்னதை கேட்டு, அங்கே அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காராம் 5 லட்சம் கொடுத்தா அவனுக்கு வேலை கிடைக்கும். உடனே காற்றுல கிடக்க கம்மல் எல்லாத்தையும் கலத்தி பெந்தகோஸ் ஆயிடுவாங்க. கலத்தி ஆட்டை கொடுத்தாச்சு, எம்எல்ஏ கொடுத்தாச்சு. அவர் கடைசியில் தோத்துட்டாரு. செய்தாலும் கொடுக்கும். ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? 5 லட்சமும் போச்சு, 10 லட்சமும் போச்சு. இப்போ பேன்னு நினச்ச வேண்டியிருக்கு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதை விட பாஸ்டர்மாருக்கு துட்டு கொடுத்தா நிறைய கிடைக்கும் ஐயா. புரியுதா? ஏமாறாத அப்படிங்கிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எனக்கு கொண்டாந்து நீ 2 லட்சம் காணிக்க கொடுத்தவொடனே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். நான் வாங்கவும் மாட்டேன். நான் வாங்கினா தூக்கி பெரிய அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா முதல்ல எங்கெங்கே டிவைட் பண்ணால் தான் என் ஆத்மாவே சாந்தி அடையும். பில்டிங்கில் தூக்கி என்னத்தாலும் போட்டு ஏதோ கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு பேசாமல் எல்லாத்தையும் அங்கே போட்டோம். நமக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? தவறான முடிவு எடுக்காத. எதாலும் எடுக்காத. அதாவது ஆகாரினால் உன் வீடு என்ன செய்யப்படுவதில்லை, கட்டப்பட்டுச்சாயா? கட்டப்படலை. இவ அற்பமாக பண்ணுறா. அப்புறம் அவன் பிள்ளை வளர்ந்த பிறகு கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கும். யாருக்கு? அந்த 16-19 வயசு இருக்கும் இஸ்மவேலுக்கு. அவளை பரியாசம் பண்ணுகிறான், பிள்ளைய பரியாசம் பண்ணுகிறான். அவ சொன்னா இவனை துரத்திரு அப்படின்ட்டா. ஒரு அலையிலையா சொல்லுங்க. எத்தனை விட கர்த்தர் பேசுறாரு. இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நம்ம ஊரில் சொல்லுவான், அடுத்தவன் கைய சொல்லுங்க, அடுத்தவன் கைய தலையில் நினைச்சாத, வைக்காத. வச்சனா என்ன நடக்கும்? எப்போ உருவான்னு தெரியாது. நான் சொல்றதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? செய்தி ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி. அதனால இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தம்பி இப்போ நீ என்ன செய்த? இந்த 24 வயசுல ஆபிரகாமே உன் இஷ்டப்படிக்கலாம் நீ நடந்துட்ட, கண்டவளெல்லாம் பிடிச்சு கெட்டிட்ட. 25:1 பார்த்தீங்கன்னாக்க, அவள் கேத்துராள் என்கிற ஒரு பெண்ணையும் அவன் விவாகம் பண்ணி இருந்தான். அவளுக்கும் மீதியான், யக்சான் இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், இவங்களெல்லாம் பெற்றான் இருக்கு. இப்ப புரியுதா புரியலையா? பைபிள் என்ன சொல்லி இருக்குது? அவங்களுக்கெல்லாம் அந்த சில பரிசுகளை கொடுத்து, சில நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். எத்தனை பேருக்கு பாயிண்ட் உங்களுக்கு புரியுது? இப்போ சொல்கிறாரு, 99 வயசாச்சு, இந்த மாதிரி கண்ட இடத்துக்கெல்லாம் அலையாத, உன் கால்களை கண்ட இடத்துக்கெல்லாம் போக விடாத. அவளை கண்டவனே அவ பின்னால் போகிறது, இவனை கண்டவனே இவா இதுக்கெல்லாம் நீ போகாத. இந்த 24 வருஷம் நீ நடந்துட்ட. ஆனால் இந்த சத்தியம் எனக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? கண்ட இடத்துக்கெல்லாம் அலைஞ்சிட்டேன். அவன் கூட்டம் வச்சானா அங்கே போனோம். சிலர் கிழக்க. புரியுதா? அலையாத, கண்ட இடத்துக்கெல்லாம் நிச்சயாத. அவங்க என்ன, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேனா, இவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? போகாதங்கிறேனா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். நான் கிடையாதுயா. யாரு கிடையாது? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 99 வயசுல கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னையா 99 வயசு கிழவனை பத்தி என்னையா பேச விட்டு பாருங்க பார்க்கலாம். 70 வயசு தாவீதுக்கு தூக்கம் வர மாட்டேக்கு, போர்வெல்லாம் போட்டு பார்க்க பாரு. யாரை தட்டி பிடிச்சாங்க? இவன் எனக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அபிஷாக்கை எடுத்தாங்க. இந்த அபிஷாக்கால தான் அதோனியாவை கொண்டான். அதெல்லாம் பெரிய ரகசியம். அபிஷாக்கை கேட்டான் அதோனியா, அது அவங்க உயிருக்கு ஆபத்தாகி விட்டது.
இந்த இஸ்போசேத் சொன்னான் பார்த்தீங்களா, இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அப்னேரை பார்த்து சொன்னான், நீ என் தகப்பனுடைய மனைவியினுடைய மறுமனையாட்டத்தில் பிரவேசித்த நான் நாயாண்ணா. அதுக்கு என்ன எழுதுறான்னா, ஒரு 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 ராஜா அவனுடைய மனைவியை கை வச்சாச்சுன்னா ராஜரீகம் எங்கே வந்துடும். அநேகருக்கு பாஸ்டம்மாவை பிடிக்காது. நான் பொதுவாக நீ கேட்டிங்கன்னா தூக்கி கொடுத்துருவேன். நான் சொல்லுவேன், நிறைய வீடுகளில் பாருங்கள் பெண்கள் தான் இருப்பான். ஏன்னா நம்ம ஆள் ரொம்ப லிபரலாக இருப்பாப்பில்ல. சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? கவனிக்கிங்களா? இப்போ எனக்கு என்ன சத்தியம் வெளிப்பட்டுச்சுன்னா, ஏன் 99 வயசில் அவனுக்கு உண்மையாயிருன்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்க, இவன் கேராரூருக்கு போனான். இருக்குல்லையா? நம்ம ஏற்கனவே புது ஒரு ஆராதனையில் அதை கேட்டுட்டோம். கேராருக்கு போகும்போது இப்போ நீங்கள் கவனிக்கணும், இதில் என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த 99 வயசில் கர்த்தர் ஆபிரகாமுடைய சரீரத்திலையும் சாராளுடைய சரீரத்திலையும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அர்த்தத்தோட பேசுகிறேன். மாற்றத்தை உண்டு பண்ண உடனே 99ஆவது வயசுல, அல்லாவிட்டால் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், 90ஆவது வயது நெருங்கும் போது சாராள் அழகுள்ளவளாக இருக்கிறாள். சாராள் என்ன செய்தா? நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு நடந்தது வேற. இன்னைக்கு இருக்கிற கிழவனும் கிழவியும் பண்ணது அநியாயம். 80 வயசானாலும் ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு ஒரு முடியையும் வெட்டிக்கிட்டு ஏவன்ட்டாலும் எங்க செய்ய அப்படி புரியுதா? புரியலையா? அங்கே போயிட்டு முடியை வச்சு வரும்போது எப்படி வரா? உண்மையா இல்லையா? கேட்கல செய்யாத அப்படிங்கிறேன் நான். கிளவினா கிளவியாவே இரு, அதான் நல்லது. உனக்கு கிழவனாவே இரு, அதான் நல்லது. நீ போய் எப்படி காட்டாத. பிறகு கேராரு ராஜா பிடிச்சு போயிடுவான். ஏய், எனக்கு 99 வயசாச்சா, பேரன் எடுத்து பேத்தி எடுத்து அவனுக்கும் பிள்ளை எடுத்தாச்சு. நீசப்பாவி, இப்படி வந்து தொலைச்சிட்டிய. அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாப்ல, அவள் ஒருவனுக்கு மனைவி. இப்போ என்ன சொல்லியிருப்பா? கிரிக்கி சொல்லி தொலைச்சிருக்கலாமே, நீ 88 வயசு கிளவின்னு சொல்லியிருக்கலாமே. கடைசி நேரத்தில் அடக்கத்துக்காக என்னை கொண்டு சேர்த்துருக்க. புரியலையா? நான் பேசுறது புரிகிறதா? ஏன்னா நேர போக்குக்கு இப்போ லெக்சர் கிடையாது, இது பிரசங்கங்க. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன நான் செய்தியில் நான் படித்தேன்னு கேட்டால், இந்த இவாள் சரீரத்தில் மாற்றம் எடும்போது இந்த கேராரூர் ராஜா இவளை கரைபடுத்த நினைப்பான் என்று தேவன் அறிந்துதான், நல்லா கவனிச்சுக்கோ, இவளை கண்டிப்பாக கை வைப்பான். யாரு? இன்னொரு ராஜா கை வைப்பான் என்று அறிந்துதான் கர்த்தர், சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வத்தையும் அறிந்த கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லு. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பி கேர்ஃபுல். நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்யா. நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தார். இப்போ இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? ஹல்லேலூயா. எத்தனாவது வயசுல? 99. ஏன்னா இந்த ஆபத்து வருவது யாருக்கு தெரியும்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமனாக இருக்க சொன்னால் இவன் நான் உத்தமமாக அவளை கை வைக்க அப்படிங்க. யார்கிட்ட சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். 2 பேருக்கும் அரண்மனையில் வச்சு பேச்சு நடக்கு. யாரு? அரண்மனையில் ராஜாதி ராஜாவும் இந்த ராஜாவும் சந்திக்க, அவளை இவன் என்ன செய்வான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. அவளை தொட்ட நீ செத்த. இவன் சொல்றான், அவன் என்ன சொன்னான்? சகோதரி தானே சொன்னான். உத்தமி. அப்ப நீ உத்தம இதயத்தோடு தான் செய்த, ஆனால் நீ எனக்கு ரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அதான் நான் புது வருஷத்தில் செய்தி கொடுத்தேன். உத்தம இருதயத்தோடும் பாவம் செய்ய முடியாது. பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிஞ்சுதா? புரியலையா? ஆமாம். எவனும் கூப்பிட்டான்ட்டு வண்டியில் பின்னால் உட்காந்துட்டு போவாத, நடந்தே போ. உன் ஜீவனை காப்பாற்றணும், உன்னுடைய கற்பை காப்பாற்றனா எவனாலும் கூப்பிட்டான்னு வண்டி பின்னால் போவாத. அவன் உத்தமனாக இருந்தால், நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? பி கேர்ஃபுல். எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் புரியுது? இப்போ இதுலேருந்து நம்ம என்னையா ஆவிக்குரிய விஷயமாய் கற்றுக்கொள்கிறோம்? ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் கற்றுக்கொள்வது என்ன? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மீனிங்? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த 24 வருஷமும் கர்த்தர் கொடுத்தார், அதை கெடுத்துட்டோம். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஐயா, இந்த சபைக்கு வருவதற்கு முன்பாக, இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
குடித்து வெறித்து விபச்சாரம் வேசித்தனம் பணங்களை எல்லாம் நாசமாக்கணும். அப்படிதானா? இப்போ அவன் 99வது வயசுல அவன் சரீரம் செத்தது. பாண்டி எத்தனை பேருக்கு புரிகிறது? அது வரைக்கும் சரீரம் செத்தது எப்படி? தனக்கு இருந்த மாம்ச பலத்தெல்லாம் வீணாக. நீதிமொழியில் சொல்லியிருக்கிறது, லேமிவேலே கேள், தாயினுடைய போதனை உன் பலன ஸ்திரீகளுக்கு கொடுக்காதே. இதெல்லாம் அங்க இருக்கு. நீதிமொழி 31 ராஜாக்களை கெடுக்கும் காரியத்துக்கு என்ன செய்யாத, விட்டு கொடுக்காத. ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்ன செய்யாதே, கொடுக்காதே. வேசியோடு தொந்திப்பாயிருப்பவன் ஆஸ்தியை அளிக்கிறான். பாண்டி எத்தனை பேரை டச் பண்ணுது? பலனை கொடுக்காத, பேசாத. அவட்ட போய் என்னதை பேசிண்டிக்கிற? உன் பலன் உனக்கு இருக்க பலனெல்லாம் போய். அப்படிதானையா? சிம்சோன் நல்ல பலசாலி. பலத்தை யாரு கொடுக்கான்? அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையா? எனக்கு எவ்வளோ வேதனையாக எனக்கு பாருங்க. அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளையே இல்லை. பலத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கான்? இதான் என்னை சந்ததி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பலத்தை யாரு கொடுக்குது? ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காதே. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணுது? ஸ்திரீகளுக்கு உன் பலனை நினைச்சாதே. சரி, அது இருக்கட்டும். இந்த 24 வருஷத்துல என்ன நடந்துச்சு? நம்முடைய பணங்களை எல்லாம் வீணாக்கினோம். குடிக்கிறது, வெறிக்கிறது. அப்படிதான். விசுவாசி சாராயம் குடிக்க தப்பு கிடையாது. ஏன்னா அவன் செவத்தோடு குடிப்பான். செவத்தோடு குடிச்சு செவத்தோடு எங்கே போய் சேருவான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயா, வாழ்க்கையை கெடுத்தோம், சமாதானத்தை கெடுத்தோம், சரீரத்தை கெடுத்தமா கெடுக்கலையா? ஐயா, கெடுத்தமா கெடுக்கலையா? வாழ்க்கையை பல விதத்தில் கெடுத்தோம். இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணுது? நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்மளை நடுத்தருவில் வச்சு சுட்டு கொல்லணும். யோக்கியம் எவனாச்சும் இருக்கானா? ஐயா சொல்லுங்க. நான் ஒருவனும் யோக்கியம் கிடையாது. ஐயா, யாரும் யோக்கியம் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இப்படி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கி ஆபிரகாம் சரீரமெல்லாம் நாசமாக்குற அவன் பல விதத்தில் அவன் செலவழிச்ச பிறகு இப்ப கர்த்தர் ஒரு புதிய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். சாராளுக்கு ஒரு புதிய கற்பத்தை கொடுத்திருக்கிறார். சாராளுக்கு ஒரு புதிய சரீரத்தை மாத்திரம் இல்லையா, அவ 90 வயசுல தாய்க்கு பிள்ளை பால் கொடுக்காயா? 91ல. அப்படிதானா? ஏன் அதுல கூட கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்க கர்த்தர் சொல்றார், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு. அன்னைக்கு பைசா கிடையாது, அன்னைக்கு வாழ்க்கையை நாசமாக்கணும், எல்லாம் செய்தோம். இப்ப ஆசீர்வாதம் வந்த பிறகு எங்கனையும் கொண்டு நாசமாக்காது. இப்ப பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? நீ நானும் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடையது. இந்த கிருபை கர்த்தருடையது, இந்த பாடல் கர்த்தருடையது, ஐஸ்வர்யம் கர்த்தருடையது, அழகு கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. உன்னையும் என்னை கெடுப்பதற்கு உத்தமர்களை மோசப்படுத்தி குழியில விழ பண்றது போல எத்தனையோ கேரார் ஒரு ராஜா இருக்கிறான். 99 வயசுக்கு முன்னால் நடந்தது வேற. இப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாசமாக்க ஒரு ராஜா இருக்கிறான். இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இந்த சபையை பற்றி நல்லா தெரியும், என்னையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் இழந்தோம். சரீரத்தை இழந்தோம், வியாதிகள், கடன் தொல்லை, அப்படித்தானா, பல பாவங்கள், கேளிக்கைகள், சினிமா, குடி, வெறி, விபச்சாரம், அத்தனையுமே சரீரத்தை. இந்த சரீரம் தான் என்ன செய்திச்சு? இந்த சரீரம் தான் பாவம் செய்திச்சு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அருமையான சகோதரியே, இந்த சரீரம் தான் பாவம் செய்துச்சு. இந்த சரீரம் தான் குடித்தது. இந்த சரீரம் தான் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து இந்த ஒரு சரீரம் திரும்ப திரும்ப வேசியோடு பல காரியங்கள் செய்து சரீரம் பாதிச்சது. ஆனா என்றைக்கோ ஒரு நாள் சமாதானம் இல்லாம இயேசுவினிடத்துல வந்த பிறகு இப்ப சொல்றாரு, நீ எனக்குள் வாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனம். அப்புறம் தான் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பேர் நகைப்பு. என்னது? மகிழ்ச்சி. அப்படித்தானையா? ஈசாக்குனா இனி பெற்றெடுக்க வேண்டியது தேவனால் வந்தது, இனி பெற்றெடுக்க வேண்டியது தேவனால் கிடைக்க போகும். ஈசாக்குனா நகைப்பு, மகிழ்ச்சி. எல்லாத்தையும் இழந்துட்டோம். அந்த காலத்தில் ஒரே அழுகை தான். அப்படிதானே? நான் நேசிக்கிற அன்பு சகோதரன் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். நான் அதில் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க. ஒரு முறை அடகலாபணத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். அவர் ஹை ஸ்டாண்டர்ட் படித்து இன்றைக்கி பிள்ளைகள்லாம் இன்றைக்கி அயர்லாண்டில் இருக்கான், எல்லாம் இருக்கிறாங்க. அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? ஐயா, நான் உண்மையில் சொல்கிறேன், அடைக்கலாப்பட்டத்திலிருந்து சைக்கிளில் வந்து சத்தம் போட்டு அழுதுட்டு வந்தேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
வீட்டில் கொஞ்சமாக நம்ம ஊரில் சோளச்சோறு இருக்கும் மத்தியிலையா, அங்கங்கே பருக்க கிடக்கும். அந்த சோளச்சோறை நான் போகிறதுக்குள்ளே என் தம்பி சாப்பிட்டான். எனக்கு சாப்பாடு இல்லை, படிப்பு எம்எஸ்சி, புரியுதா உங்களுக்கு? எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னாப்புல. கதிர் இருக்க போகல, கதிர் எடுத்து எம்எஸ்சி படித்து கதிர் இருக்க போகல, புரியுதா உங்களுக்கு? ஐயோ, அது கேட்டதான் நான் சத்தம் போட்டு அழுதுட்டேன். நான் இதெல்லாம் பழைய ஞாபகம். எங்கே வரைக்கும் சத்தம் போட்டு அழுதுட்டு வந்தேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதான் என்னுடைய பழைய வாழ்க்கை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? தைரியமாக சொல்ல முடியுமா? ஐயா, நான் அந்த காலத்தில் கோடீஸ்வரனாக இருந்தேன், அந்த காலத்தில் பரிசுத்தமாக இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இடத்துல வந்த பிறகு இன்னைக்கு என்ன செய்யுது? மாயாஜாலம் இல்லையா? கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் போற இடத்துல ஞானமாய் கர்த்தர் நமக்கு பேச கிருபை செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்ப சொல்றாரு, பழைய மாதிரி வாழாத, பழைய மாதிரி குடிக்காத, பழைய மாதிரி தவறான இடத்துக்கு போவாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாய் நடந்து கொண்டு டேனியல் நீயும் உத்தமனா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்தி புரியுதா புரியலையா? நாமும் பழைய சுபாவம் போன்றவைகளை வெளியே அனுப்பி இஸ்மேல் அனுப்பின மாதிரி ஆவியானவருடன் இசைந்து ஒரே ஆவியாக இருக்க வேண்டும். இனிமேல் யாராக இருக்கணும்? வேசியோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே மாம்சம், புரியுதா? ஆனால் ஆவியோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே நாமெல்லாம் நீ மாம்சத்தில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆவியில் இருக்கணும். அதனால நான் திரும்ப சொல்றேன், நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் ஆண்டவருடையது. இந்த சரீர சுகம் ஆண்டவருடையது, இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவருடையது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆண்டவருடையது. யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொன்னான், இந்த பிள்ளைகள் 2 பேரும் யாரு? கர்த்தர் எனக்கு தந்த மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனோசைக்கும் பலுக பண்ணினார் என்று எப்ராயிம். அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? இந்த 2 பிள்ளைகளும் என்னுடையவர்கள். ஏன்னா யோசேப்புக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கணும். உங்களுக்கு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டா, பாஸ்டர் ஒரு பாட்டில் பேசிட்டீங்க. யோசேப்புக்கு சேஷ்ட புத்திர பாகம் வந்துச்சு. ரூபன் தன் தகப்பனுடைய மறுமண நாட்டில் பிரவேசித்ததுனால சேஷ்ட புத்திர பாகம் எங்கே போயிட்டு? யோசேப்புக்கு வந்துச்சு. சேஷ்ட புத்திரனா ரெட்டிப்பாய் கிடைக்கணும். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான் எப்ராயிமுக்கு மனோசைக்கு வந்தது. அதனால அவன் சொன்னா, இந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் ஏன் பிள்ளைகள், இதுக்கு அப்புறம் பிறகுற பிள்ளை உனக்கு, அவனுக்கு அப்புறம் பிள்ளை இல்லை. புரியுதா? நான் சொல்றையா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சர்ச்சு கர்த்தருடையது, பாஸ்டர் டேனியல் கர்த்தருடையது, குடும்பம் கர்த்தருடையது, இங்க இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடையது, நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள். அதுக்கப்புறம் எங்க பிள்ளை பிறக்க? எல்லாம் ஆண்டவருக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு தான் சொந்தம். சரி, இதுக்கு மேலே நான் பாயிண்ட்டை விரும்பவில்லை. இந்த பாயிண்ட் எத்தனை டச் பண்ணி ஒப்பு கொடுத்துருக்க. வாய் பேசாத. எது பேசாத? நான் சொல்லாத. பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தால கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உத்தமனாய் இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 19 ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து. சரி, இதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம். அதுல அவர் சொல்வார நல்லது உத்தமும், அது மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன். சரி, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கவனிங்க. அடுத்தால ஊழியத்துல உத்தமம். முதலாவது நல்லா கவனிக்கீங்களா? வெகு காலமான பின்பு அவன் கேட்டான். எதை கேட்டான்? கொடுத்ததை கணக்கு கேட்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு தெரியா 10, 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும். தென்காசி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் எனக்கு பைசா இல்லைன்னு 25 ரூபா கேட்டார். நான் அதை ஒன்றும் கேட்கல, ஆனால் என் ஞாபகத்தில் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கூட நிறைய மறந்துடுவோம். இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டாக்க, தேவன் நமக்கு என்ன ஒப்பு கொடுத்தாரோ கண்டிப்பாக அவர் கேட்பார். இதுக்கு அவர்கள் அந்த தாளத்தில் அவங்க உண்மையாக இருக்க காரணம் கேட்டால் அது இன்னொருவருடையது. அதில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உத்தமம் தான் அவங்களை வேலை செய்ய வச்சது. நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? நல்லா கவனிக்கணும். அதாவது 3 பேர் சொல்றாரு, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து, மற்றவங்க 10 தாலந்து. இதுல கடைசி உள்ளவன் ஏன் உண்மையா இருக்கலன்னா, கொடுக்கப்பட்ட தாலந்துல அவன் எப்படி இல்லை? உண்மை இல்லை. உண்மையா இருந்தா என்ன செய்திருப்பான்? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் என்ன செய்யணும்? உண்மையா செய்யணும். இது புரியுதா? உத்தமமா இருந்தா செய்வையா. அதுல நம்ம எப்படி இருக்கணும்?
இதில் எழுதி வைத்திருக்கிறேன். என்னன்னு கேட்டால், பொதுவாக நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார்னா அதை என்ன நினைவு கூர்ந்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம், அப்படிதானே? கர்த்தர் 2020 ஒன்று சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற உணர்வுலாம் நமக்கு இருக்குது, அப்படிதானே? சொன்னதை செய்யலையே. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, வந்த உடனே கேட்கும். உண்மைதானா? ஆமாம், நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் நினைக்கிறோம், அவர் கண்டிப்பாக நமக்கு செய்யணும். கேட்கமில்ல, சொன்னீர்களா? கல்யாண வீட்டில் புழுவி நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒன்று நான் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு சோல் ஸ்மெல் இஷ்டம் கிடையாது, அவனு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வளையல் போட்டிருப்பா. எவ வளையலெல்லாம் ஏமாற்றி வாங்கினால தெரியாது. அதனால் இப்போ பார்த்தீங்களா, கழுத்தில் கண்டதெல்லாம் இவ்வளோ ஆணம் போட்டிருப்பாங்க. எதுக்கு தான் எனக்கும் புரியலை. ஆனால் கொடுத்தவா கவனமாக இருப்பா. எவா போய் தொலைஞ்சானா போச்சடா, உண்மையாக பொய்யா? நான் சொல்கிறேன், சில கல்யாணத்துக்கு வேண்டி அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், என் மவளுக்கு சீராட்டெலாம் செய்வேன்னு சொல்லி என்னத்தையாலும் புழுவி கல்யாணம் முடித்த பிறகு அப்புறம் கையை கழுவிடுவான். அவ்வளோ பொய்யா இருக்கும். நான் சொல்றையா, அதை கூட கேட்டு சில குடும்பங்களில் பிரச்சனை. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் செய்யலையேன்னு நம்ம என்ன செய்வோம்? இப்போ கட்சிகளில் சண்டை நடக்கும். இவர் அதை கொடுக்கனார, இதை கொடுக்கனார, இப்போ அதை செய்திருக்காரையா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் யாரும் சொல்லண்டா. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? ரொம்ப நாள் ஆனவுடனே மறந்துடுவோன்னு நினைப்போம். கொஞ்சம் எனக்கு பேச இடம் கொடுங்கண்ணே. நாங்கள்லாம் இந்த கணக்கு வாத்தியார் வந்தாருனாலே பயமாக இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் பிரச்சனை இல்லை, கணக்கு வாத்தியார் வரும்போது ஹோம் ஒர்க் செய்தான்னு கேட்பார், அப்படி தானே? அப்போது அவர் கேட்கல உடனே நமக்கு எப்படி இருக்கும்? ஜீவன் வந்த மாதிரி இருக்கும். உண்மையாக பொய்யா ஐயா? ஐயா எப்படி இருக்கும்? தப்பிச்சுட்டு ஐயா, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர் ஒன்றும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போயிட்டார். நான் சொல்கிறேன், உனக்கு எனக்கு கொடுத்த தாளந்த குறித்து ஆண்டவர் கவனம் வைத்திருக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க வெகு காலானவனே மறந்துடுவார். நினைக்காதுங்க, மறக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆனாலும் எதை நினைப்பாரு? அதான் பாயிண்ட்டு. அப்போ அதை நினைக்க மாதிரி எதையும் நினைப்பாரு. இன்னைக்கு போராட்டம் தான். எங்களுக்கு சம்பளம் காணாது. டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு 1.5 லட்சமும் காணாது, 2 லட்சமும் காணாது, அப்படி தானே? எல்லா துறைகளையும் நினைக்கிறான் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டணும். வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கும்? ஈவியில் வேலை பார்க்கவங்களுக்கு அங்கேயும் சம்பளம் கொடுக்கணும், போலில் ஏறதுக்கும் ரூபா கொடுக்கணும், இறங்குறதுக்கும் ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் ஏறிட்டே அவர் இறங்க மாட்டார். சரிதானா? முதல் கேள்வியே ஏதாவது கிடைக்குமா? அப்படி தானேயா? நான் சொல்லுது புரியுதா? அப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் இன்னைக்கு போராட்டம் பண்ணுகிறோம், ஆனால் வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கும்? சொல்லுங்க ஐயா, வேலையில் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. நான்லாம் ஒரு புரியுதா உங்களுக்கு? செய்தது நான் பேசுறது சரிதான ஐயா? உண்மை இல்லை. எதில் இல்லை? உண்மையுள்ளவன் ஒருவனாயிலும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இங்க தான் கர்த்தர் கேட்கிறாரையா, வெகு காலமான பின்பு என்ன கேட்கிறாருன்னா கணக்கு கேட்கிறார். இதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டா, இவங்க ஏன் இந்த 5 தாளந்து உள்ளவே 2 தாளந்து 10 தாளந்து கேட்டால், தனக்கு கொடுத்ததுல உண்மையாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் அவர்களை அதை விருத்தி பண்ண வைத்தது. கடந்த நாட்கள் இந்த பொம்பளையை சிலர் அட்டையை வச்சுட்டு ரூபாய்க்கு வருவான், 50 கொடு 100 கொடு, பிள்ளைகள் கஷ்டப்படுத்த முடியாது. அப்போ திடீர்னு என்கிட்ட கேட்காப்பில் ஒரு போர்வை வேணும் அப்படின்னு கேட்டாப்பில். இங்கே ஒரு நம்ம அருமையான போதகர் ஊழியக்காரங்களுக்கு கொஞ்சம் போர்வை எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாப்புல. இந்த போர்வை எங்கே இருக்குது? டேபிளில் இருக்குது. நடந்த சம்பவம். என்கிட்ட ஒரு போர்வை கேட்டாப்புல. நான் சொன்னேன், இந்த போர்வை எனக்குரிய போர்வை கிடையாது, அது அந்த பாஸ்டர்ஸுக்குரியது, அதை தொடுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, ரைட்டு கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அந்த போர்வை தொடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு அதிகாரம் கிடையாது. அது யாருக்கு கொடுக்க வேண்டியது? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அதை தொடுறதுக்கு எனக்கு ஏன்? நம்ம அதில் உண்மையாக இருக்க வேண்டும். எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார் இங்கே என்னன்னு கேட்டால், உத்தமமாக இருக்கணையா. நான் கர்த்தரை நினைக்காத, இந்த உண்மையும் உத்தமம் தான் எதை செய்ய வச்சுது.
அந்த வேலையை செய்ய வச்சது. இந்த உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுத்த தொழில என்ன செய்யணும்? உண்மையா இருக்க வேண்டும். எனக்கு கொடுத்த அந்த தாளத்துல நான் எப்படி இருக்கணும்? உண்மை உத்தமமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள தூக்கி வைக்கிறதா? அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். வியாபாரம் எப்படியா பண்றாங்க? ரோட்ல அந்த காலத்துல சத்தம் போட்டான். என்னது? கருவாடு அப்படிம்பாங்க, கீரை அப்படிம்பாங்க, அப்படித்தானே? தக்காளியும்பாங்க, இன்னொருத்தர் கருவேப்பிலை வியாபாரம் பார்ப்பாரு, அப்படித்தானே? இப்படி. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் எல்லாம் போட்டு விட்டுட்டான். என்னது? தக்காளி 1 கிலோ 20 ரூபாய். புரியுதா? இது ஒரே சத்தம்தான். அப்படி வந்தாலே என்ன அர்த்தம்? உண்மைதானையா? நான் நினைக்கிறேன், என்ன ஓயாமல் சத்தம் போடுதுன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ரேட்டு கொண்டா அடுத்த ரேட்டு. ஆனால் எப்படியோ கூவி சொல்கிறாங்க, அப்படி தானே? புரியுதா? இது சொல்ல மக்கள் வந்து நினைச்சுவாங்க. அப்போ வியாபாரம்னா என்னதுயா? நம்மகிட்ட எல்லாரும் வாங்கிட்டு போக மாட்டான். அப்போ வியாபாரம்னா நினைச்சுங்க, சத்தம் போடணும்யா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிக்கீங்களா? அதனால இன்னைக்கு தாளந்துகளை பெற்ற நீங்களும் நானும் கொஞ்சம் சத்தம் போடணும். எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தணும். நம்ம கிடைக்கிற தருணத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதுக்கு காரணம் என்னது? உத்தமம். என்னது சொல்லுங்க ஐயா? உத்தமம். இந்த உத்தமம் என்ன செய்யனாக்க வியாபாரத்தை மல்டிப்ளை பண்ணும், வியாபாரத்தை பெருக்கும். நீங்க வேணா பாருங்க, சில உத்தமமான வேலைக்காரங்க எப்படியும் அவருக்கு நான் உண்மையா இருந்து அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படிப்பான். கவனிக்கீங்களா? எத்தனை பேருக்கு இந்த சாட்சி இருக்குதுயா? அப்போ இந்த மல்டிப்ளை பண்றதா இது காரணம் என்னது? உத்தமம். டார்கெட்னு சொல்றாங்களே, இந்த வருஷத்துல இவ்வளவு நிரூபிச்சு காமிக்கணும். ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண, நம்ம விசுவாசி வீட்டுக்கு விசிட் பண்ண, அவங்க ஒரு துக்கமான செய்தியை சொன்னாங்க. ஏன் செத்தாப்புல அவர் நல்ல மனுஷன்லாம், ரட்சிக்கப்படலாம், ஆனால் கடைசி நேரம் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் மருமையன் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாப்புல, அது அந்த மிஷினை வச்சு பல ஆசீர்வாதம் இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாவை எனக்கு சொல்லிக் கொடு, நான் உனக்கு 13 லட்சம் அங்கே சம்பளம் தரேன். அவர் பேசினது, உனக்கு இங்கே உள்ள சம்பளத்தையும் உன் வீட்டுக்கு கொடுத்து 13 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன், ஆனால் நீ பார்த்துருக்கிற இந்த கருவி உன்னை கொன்றும். புரியுதா உங்களுக்கு? நீ கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு ஒன்று என்ன செய்யும்? உனக்கு பெரிய ஆபத்து உண்டாக்கும். உன் நாட்டில் அதுக்கு சேஃப்டி கிடையாது. கரெக்டாக கேள்விப்பட்டா அவருக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. அவன் சொல்லிட்டான், இதை கண்டுபிடிச்சன்னா உனக்கு என்ன வரும்? வியாதி வருங்க தான் வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டான், பிளட் கேன்சர். கடைசியில் ஒரு பரிதாபமாக கையெல்லாம் சூம்பி எனக்கு அதுக்கு மேலே பேச முடியல. அவர் சொன்ன ஒரு காரியம், என் ஃபார்முலாவை என் நாட்டுக்காரனுக்கு கொடுப்பேன்னு வழியே உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த ஃபார்முலா புரியுதா உங்களுக்கு? அந்த சூத்திரம் இருக்குதே, இதை உனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேனா, என் கம்பெனிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் கடைசியில் அவர் தன் மனைவியை பார்த்து, மனைவின்னு சொல்கிறதுக்கே ஆகிக்கல, சின்ன பிள்ளையா பாரு, நான் போயிடுவேன், ஆண்டவர் தான் உன்னைய காப்பாற்றணும், எல்லாம் செய்ய வேண்டியது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன், ஏன் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஐயா? உத்தமமாக இருக்கணும். எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறார்? பேசுறது புரியுதா புரியலையா? இந்த உத்தமமும் தான் அவனை உயர்த்திற்று, உத்தமம் தான் உண்மையாக இருக்க வச்சுது. அதனால தான் வெகு காலம் என்பது எஜமான் வந்து கேட்குறாரு, கேட்ட உடனே தைரியமாக நிற்கிறாங்க. என்ன என்ன சொல்லுங்கய்யா? நீர் கொடுத்தீர, இதை நான் என்ன ஆகியிருக்கேன்? 10 ஆகியிருக்கேன், டபுள் ஆகியிருக்கிறேன். இந்த 2 10ங்கிறதுலாம் ஒரு இதுக்காக சொல்கிறது, டபுள் ஆகியிருக்கேன். நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை விட கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ நீ இதுக்கெல்லாம் எஜமான் ஆயிரு அப்படின்ட்டார். ஆனால் இப்போ எனக்கு செய்தி தெரிஞ்சது என்னன்னு கேட்டால், ஒரு தாளந்துக்காரனை கூப்பிட்டா விளக்கம் கொடுக்கான். நீர் விதைக்காத இடத்துல அப்புறம் சொல்லிட்டு இப்படிலாம் தெரிஞ்சியே, நீ அந்த ஒரு தாளந்துக்காரனுக்கு எது கொடுக்காரு? அதான் அவன் திறமைக்கு தகுந்தபடி கொடுக்குறாரு. இப்போ தான் எனக்கு புரியுதா உங்களுக்கு? பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாயை கொண்டே நான் தீர்மானிக்கிறேன், நீ அவனை தூக்கி அழுகையும். இதில் எனக்கு கிடைச்ச விளக்கம் என்னன்னு கேட்டால், இவன் ஒரு தாளந்து கொடுத்து தண்ணிக்குள்ளே மண்ணுக்குள்ளே முக்கி வச்சு விட்டான். ஒரு 10 கொடுத்துட்டு தான் என்ன செய்திருப்பான்? 10ஐயும் முக்கியிருப்பான், அப்படி தானே? ஏன்னா சொல்லுது, இது ஒரு புது வெளிப்பாடு. ஏன் அவன்கிட்ட கொடுக்கல? இவன் ஒருவேளை நினைக்கலாம், அவனுக்குன்னா 10, இவனுக்குன்னா 5, இவனுக்குன்னா 2, எனக்குன்னா 1னா, நீ 1ஐயும் தண்ணிக்குள்ள அந்த மண்ணுக்குள்ளே முக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த ஏன்னா சொல்லுங்களுக்கு புரியுதா?
சிலர் ஏன் பணத்தை எண்ணி கொடுக்காங்க மனைவி மாறிட்ட இவ தின்னுவிடான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். புரியுது? இது உண்மையா இல்லையா ஐயா? புருஷனுக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது. அதான் 2 குடிகாரனை பேசிக்கிட்டானலாம். நம்ம பிரதர் சொன்னாப்புல, உனக்கு இவ்வளோ கிடச்சிது 1000 ரூபா, இப்போ 1000 ரூபா தண்ணி, என் மனைவி எனக்கு 200 ரூபா தான் கொடுத்தான். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் சொல்றேயா, இந்த 1 தாளந்து கொடுத்தவன்ட்ட 10 தாளந்து கொடுத்துருந்தா இவன் 10 என்ன செய்திருப்பான்? சொல்லுங்க, நிர்மூலமாக்கி இருப்பான். ஏன் தேவன் உங்களுக்கு ரொம்ப கொடுக்கலன்னா கொடுத்ததையே காணலையே. தெரியும் என்கிட்ட ஏன் கர்த்தர் கொடுக்காருனா, இதுவரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட கணக்கே கேட்கல. கணக்கு ஏன் கேட்கலன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் என் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன். ஐயா, யார் பார்த்துட்ருக்கா? கர்த்தர் பார்க்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பார்க்குறாருங்கிற உணர்வு இருக்கிறதுனால இந்த காணிக்கை பெட்டிக்கு பேர் வச்சுருக்கேன். இதை நான் சரியாக செய்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் தான். இல்லைன்னா அந்த பாம்பு படம் எடுத்துகிட்டு கொத்திவிடுவேனே, என்னையும் கொத்தி என் குடும்பத்தையும் கொத்திவிடும். ஏன்னா அந்த பெட்டிங்கிறது காணிக்கை பெட்டி தான். உள்ளே என்ன இருக்குது? நல்லா பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதம், பயன்படுத்தலை அது கொத்தி கொத்தி கடைசியில் நாட்டுக்கு நிற்க வச்சிடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால் அவனுக்கு ஏன் 1 தாளந்தை கர்த்தர் கொடுக்குறார்? இவன் எங்கே வைப்பான்? இதில் என்ன உண்மைன்னு கேட்டால் கடைசியில் அவன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த 10 தாளந்து காரண்ட்டை தூக்கி கொடுத்துரு அப்படின்ட்டாப்புல. ஏன்னா அவன் என்ன பண்ணுகிறான்? ஏன்னா அவன் உத்தமமாக இருக்கிறான். நான் ஏன் அழுத்துறேன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதனால் இந்த உத்தமம் இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதையும் விருத்தி பண்ணினான். கவனிக்கிங்களா? அதனால் இந்த சபை ஊழியம் இதுதான். இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா ஊழியத்தையும் உருப்படியாக செய்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதாவது இந்த சபை ஊழியம் இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் என் ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். இதான் என் உத்தமம். நான் ரொம்ப உத்தமம் நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால உண்மையாக இருக்கிறேன். இந்த பாண்டி எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? இப்போ தான் நீங்கள் கவனிச்ச சில காரியங்களை செய்தி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 22:1 பார்த்தீங்கன்னா தாவீதுடன் 2ஆம் வசனத்தை மாத்திரம் சீக்கிரம் வாசிக்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாரும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஐயா, சவுல் வீக் ஆகிட்டு இருக்கிறான். செய்தி முடிய போகுதுன்னு சவுல் வந்து வீக் ஆகிட்டான். கவனிக்கிறீங்களா? அவன் 31 அதிகாரமோ என்னமோ வரும்போது அவன் செத்துருவான். சவுல் தாவீதே பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் இவங்கெல்லாம் யார்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க? தாவீதினோடத்தில் வந்து சேர்ந்தான். அதுக்கு அவன் கேப்டன் ஆயிட்டான். இப்போ இவன்கிட்ட வந்தவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? கடன்பட்டவர்கள். அப்புறம் யாரு? முறுமுறுக்கிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பாங்க, அப்படி தானே? இப்போ முறுமுறுப்பு எப்போ இருக்கும்? ஒன்றாவனோடனே முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. சிலர் 1:10க்கு முறுமுறுப்பாங்க. தெரியுது, இது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கு. சிலருக்கு பாருங்கள், சாப்பாடு பிளேட்டுக்கு வந்த உடனே சோறு வைக்கணும். இல்லைன்னா அந்நிய பாஷைனா அந்த பாஜையெல்லாம் கேட்க முடியாது, கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க, அப்படி தானே? சில அம்மாமார் என்ன இருக்காங்க, கடுகு வாங்கிட்டு வரலன்னு சொன்னால் முறுமுறுப்பான், அப்படி தானே? புரியுதா உங்களுக்கு? ஆனால் தாவீதுடன் இப்படிப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவன் வேண்டான்னு சொல்லல. ஆனால் இவங்க தான் பின்னால பெரிய போர்ச்சேவர்களாய் மாறினார்கள். நீங்க 30ஆம் அதிகாரம் படிக்கும்போது சிக்லாக்கில் வந்து நல்லா கவனிக்கணும்னா, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். பெலிஸ்தியனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போது அவன் சொன்னாடா, இவனை கூட்டு வந்திருக்கே, இவன் என்ன பண்ணுவான்? இவன் நம்ம தலையெல்லாம் அறுத்துட்டு போயிடுவான். இவனை கொண்டாந்து யுத்தம் செய்ய கூட்டிருக்கிறேன். ஏன்னா அவன் என்ன பண்ணிவிட்டான்? எங்கேயாலும் போய் கொள்ளையடிச்சிட்டு, அது யூத பட்டணத்தில் இல்லை, அமெரிக்கர் பட்டணத்தில் கொள்ளையடிச்சிட்டு ஒரு ஆளை கூட கொண்டு வர மாட்டான், தகவல் சொல்ல விட மாட்டான். சரிதானா? இதெல்லாம் பைபிளில் இருக்கு. அதனால் அவன் பார்க்குறான், ரொம்ப உத்தமமாக செய்தான்னு சொல்லிட்டு வச்சாங்க. இவனை கூட்டு வந்திருக்கிய, நான் சொல்லட்டுமா ஐயா, இவளுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிய, இவன் நம்ம ஆத்மாக்களெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்துருவாள. நம்ம ஆட்களும் சிலர் இருக்காங்க. அதான் புரியுதா? இவங்கெல்லாம் நீங்கள் உத்தமனா நினைக்கிற ஆளை கொண்டு எங்கே சேர்த்துருவான். உண்டா இல்லையா ஐயா? உண்டா இல்லையா? அப்படி தானே சொல்ல முடியலாம். கடைசியில் அவனை அனுப்பிவிட்டாங்க. வந்தால் சிக்லாக்கில் வந்து அமலேக்கர் வந்து தீயை வச்சு எரிச்சு நல்ல வேலை கொல்லலை, எல்லாரையும் கொண்டு போயிட்டான். கவனிக்கிங்களா?
இப்போ எல்லாரும் அழுதாங்க. அழுது கடைசியில் கல்லை கொண்டு தாவீது எறியன்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திரைப்படுத்தி கொண்டான். ஏவுபத்திட்ட கேட்டான், போகலாம் திருப்பி கொண்டு வருவியா? கர்த்தர் அதுக்கு ஏற்கனவே ஒரு எகிப்திய வேலைக்காரனையோ அமலேக்கிய வேலைக்காரன் நினைக்கிறாங்க. பிறகு பார்த்துக்கோங்க, அவன் போட்டுட்டு போய் இவன் தகவல் சொல்ல. இப்போ தான் கவனிக்கணும், இந்த கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். இந்த அதில் 200 பேர் விடாய்த்து போனார்கள், முடியலன்னு உட்கார வச்சுட்டாங்க. 400 பேர் யார் இவங்க? கடன்பட்டவன், முறுக்கிறவன், ஒடுக்கப்பட்ட இவங்க போயும் ஒரு பெரிய படையே தோக்கடிச்சு அடிச்சு கொல்ல வேண்டியவர்கள் கொல்ல எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் நினைச்சார்கள், திருப்பி கொண்டு வந்தார்கள். மனைவிமார்கள், பிள்ளைகள், சொத்து சோகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து யூதேயாவுக்கு வந்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்தான். புரியுதா? அதில் கூட 200 ஏன் அவனுக்கு கொடுக்க? பேலியாளின் மக்கள். அப்போ இவங்க கூட இருந்தும் பேலியாளின் மக்கள் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாரும் சாப்பிடட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் தானே தசவாங்க காணிக்க நிறைய கொடுக்கும், சாப்பிடுவாங்க. ஐயா, அதுக்கு தசவாங்க காணிக்க கொடுத்த பிறகு அது உங்கள் பணம் கிடையாது, அது கர்த்தருக்குரியது. எல்லாருக்கும் ஒரு போல சாப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு போல சாப்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பாயிண்ட். செய்தி முடிய போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகள், நம்மெல்லாம் நல்ல ஆள்களா சொல்லுங்க? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். நான் சொல்கிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸ்கூலில் படித்தவனாக வந்து சேரக்கூடாதான். சான்ஸ் காலேஜில் ஹை மார்க் வாங்கணும் தாங்க சீட்டு. அப்படியா? படிக்க தெரிஞ்சதோ தெரியலையோ அவனை நல்லாக்கி விட்டு தான் டீச்சருடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவோடு இருந்தவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தான். அவங்களெல்லாம் கர்த்தர் நல்லாக்கி விட்டார். செய்தி முடிய போகிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரன் யார்? லூக்கா 16 தான். கணக்கெல்லாம் கள்ளக்கணக்கு. அப்படி தானே? உக்ரானக்காரன் வேண்டான்னு சொன்னால் 100 வாங்கி 80 அழுது 50 அழுதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு கதையை ஒப்பேற்றிட்டு இருக்காங்க. செய்யாத, தள்ளுனா தான். கள்ள உள்ள உக்ரானக்காரனா என்ன செய்யாத, இருக்காத. அதான் மத்தேயு 25 சொல்லியிருக்கு, அந்த ஒரு விசாரணைக்காரனை வச்சு அவன் ஏற்ற விலையில் ஆகாரம் கொடுக்கணும், ஏற்ற விலையில் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் அவன் நல்லவன். ஆனால் இவன் பொல்லாதவனாக இருந்து எஜமான் வர நாள் சொல்லுன்னு சொல்லி உடன் வேலைக்காரரை அடிக்கவும் புசிக்கவும் தொடங்கினால் நினையாத வேலையில் வருவாப்பில் என்ன நடக்கும்? இதுதான் இன்றைக்கி நடக்கு. டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரா பெரிய ரவுடியாக இருக்க அனுப்போம். எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் நினச்சேன், இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்காதுன்னு நினச்சேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மானங்கட்ட கேள்வி கேட்பான். இது ஏதோ தீர்க்க தரிசனம் கிடையாது. பாஸ்டர்மாரை பார்த்தீங்கன்னா, எதுக்கு போகிற, சிறைக்க போகலாம்ல, ஹோட்டல் வைக்கலாம்ல. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் செத்து போனார். இந்த ஊழியர் கூட்டத்தில் போயாச்சுன்னா அவனை திட்டு, நீலாம் எதுக்கு இருக்க, காப்பி ஹோட்டல் வைக்கலாம்ல, சிறைக்கலாம்ல. 100 ரூபா கொடுத்துட்டு அவன் கொடுக்குற திட்டை பார்த்தீங்கன்னா காதால் கேட்டேன். நான் எதுக்கு இருக்க நீலாம் கூப்பிட்டு விட்டு அவன் முன்னால் இப்படியே நிற்கணும். உண்மையா இல்லையா? அது சிஎஸ்ஐ சொல்லவே வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஐயா, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியங்களாக இருக்கட்டும், அதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அவன் கணக்கு கேட்குறாங்கிறதுக்கு இல்லையா, நாம் உண்மையாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக. ஆனால் இவனையோ மாயக்காரங்களோட சேர்த்து அவன் எங்கே போட்டுவார்? அழுகையும். நான் சொல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி முடிஞ்சிட்டு, இதுக்கு மேலே பேசலை. தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அவன் சம்பளம் தானாங்கிறதுக்காண்டி வேலை இல்லை, உன் வேலைக்கு தான் சம்பளம். புரியுதா? சம்பளத்துக்கு வேலை இல்லையா, வேலைக்கு சம்பளம். சம்பளம் 2வது காரியம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நாங்கள் உண்மையாக இருப்போம். இன்றைக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அதில் நான் உண்மையாக இருப்பேன்யா. இந்த உண்மை உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை இருக்கிற இடத்துல எப்படியும் முழங்கால் பண்ணிவிடுவோம்.